வாழைப்பூவில் ஊறுகாய். போன வீடியோவில் வெள்ளை முள்ளங்கி ஊறுகாய் தயாரித்து காட்டினேன். இப்போது வாழைப்பூவில் ஊறுகாய் செய்ய போகிறோம். ஒரு பூவை எடுத்துட்டு இந்த நடுப்புற இருக்கு இல்லையா, இந்த நரம்பை எடுத்துடணும். அடுத்தது இந்த இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், இதையும் எடுத்துக்கணும். அதாவது இந்த பூவில் நடுப்புற உள்ள இந்த நரம்பு, இந்த இடத்துல இருக்கிற இந்த மிக்சிலையும் போட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கலாம். நான் கத்திலே நைஸாக அரைகிறேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி பொடியாக நடுக்க தெரியாதவங்க மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு 2-3 தடவை விட்டிங்கன்னா 1-2மா அது கட் பண்ணிடும். உள்ளுக்குள்ளே குருத்து, இதில் எடுக்க வேண்டியதில்லை. அந்த நரம்பு இதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். குருத்தாக இருக்கும் அது. ஒரு 150 ml நல்லெண்ணெய் தேவைப்படும். இந்த 1 கப் வாழைப்பூக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படி கிண்டினோம்னா அதிகம் வெளியே விழாது. இப்போது ஒரு 10 பெரிய பூண்டு பல்லை எடுத்து இந்த மாதிரி பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். வாழைத்தண்டில் என்னென்ன குணநலன்கள் இருக்கோ அத்தனையும் வாழைப்பூலையும் இருக்குது. நிறைய நார்ச்சத்து இருக்குது. இந்த கிட்னி கல் உழுவாது, ரொம்ப நல்லது. எடை குறையும், குளிர்ச்சி, சுகர்காரவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு போலையே இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் இதை சேர்த்துக்கலாம். அப்படியே இல்லைனாலும் ஒரு நாளாவது இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம், இது ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ. பூண்டு நசுக்கி போட்டிருக்கிறதுனால அடியில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை நல்லா அப்படி சுரண்டி நல்லா வதக்கணும். இதுக்கான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாத்தூள். இது எப்படின்னா ஒரு 6-7 மிளகாய் எடுத்து லேசாக வறுத்துட்டு அதை இப்படி குறைன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக வேண்டிய ஊறுகாய்க்காக வேண்டிய இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் அடுத்தது கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சு கரைச்சி சுத்தமாக வடிகட்டி வச்சுக்கலாம். மண் இதெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ அதை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்.
பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஊறுகாய் பொடி, உப்பு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 50 ml எண்ணெய், பச்சை எண்ணெய் கடைசியில் ஊற்றிக்கணும்னு. அதை இப்போது ஊற்ற போகிறேன். இதுதான் அதனுடைய ப்ரிசர்வேட்டிவ், கெடாது. நம்ம ஏற்கனவே ஊற்றின எண்ணெய், இந்த எண்ணெய் எல்லாம் 2 நாள் ஆனோன்னு அப்படியே இந்த ஊறுகாய்க்கு மேலே அப்படியே நிற்கும். அந்த மாதிரி நின்னா தான் கெடாது. சுவையான வாழைப்பூ ஊறுகாய் செய்தாச்சு. நீங்களும் இதே போல் செய்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சுவைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை அனுப்புங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க நம்ம செய்ததை அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கும். ஃபீட்பேக் அனுப்புங்க கட்டாயமாக. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.